கிளம்பலாமா? ஆ என்னது புரியல? 10 ஆயிடுச்சா? வா டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். அதுக்கு சும்மா இருக்கிற அதை எடுத்துட்டு வர அந்த கூட வேணாண்டே. என்னது சாமிக்கா? வா அதில் ஒன்றுமே இல்லையே, அப்புறம் எதுக்கு எடுத்துகிட்டு வர? வா போகலாம், டைம் ஆயிடுச்சு, வா டைம் ஆயிடுச்சு, வா டைம் ஆயிடுச்சு. இருக்கு, அதை வச்சுட்டு வா. வந்துட்டியா? வா வா, பாய் சொல்லிட்டு வா. வச்சிருந்தியே தேடு, இருக்கா? காசு தொலைச்சிட்டியா? போச்சா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி. அதனால் நானும் பாப்புக்குட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாப்புக்குட்டிக்கு வந்து இந்த குட்டி குடப்பை மேலே ஒரு கண், அதனால் அவங்களுக்கு அந்த குட்டி குடப்பை. போகலாமா? போகலாமா? எங்கே 5 ரூபா வச்சுருந்தே காசு? என்னது இதில் தான் வச்சுருந்தியா? காணாமா? போச்சா? தாத்தா கொடுத்துதாமே, தாத்தா கொடுத்துதாமே 5 ரூபா. அது 10 ரூபா. இன்னொன்று இல்லையா? சரி வா 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 போகலாம், டைம் ஆகுது. பாய் சொல்லிட்டு வா. டைம் ஆயிடுச்சு, வா. டைம் ஆயிடுச்சு. சஷ்மிதா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப்பர் போடல, ஸ்லிப்பரு செருப்பு போடாத கிளம்பிட்டேன். மறந்துட்டியா? ஸ்லிப்பர் போடு. இங்கே பாரு, செருப்பு அங்கே இருப்பாரு. செருப்பு போடு போ. அப்படிக்கிட்டா போய் செருப்பு போடு, போ டக்குன்னு போடு, டைம் ஆகுது. அபிஷேகத்தை பார்க்கணும்ல. மாற்றி போடுற அந்த காலில் போடு. கீழே வச்சு போடு. சஷ்மி குட்டி பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு ஃபஸ்ட்டாலாம் வந்தாச்சு. கோயில் கேட்டவே நாங்கள் தான் திறந்து விட்டோங்க, இன்னும் யாரும் வரல. அவங்க தான் ஃபஸ்ட். சஷ்மி குட்டி தான் அங்கே கிளம்பணும் டைம் ஆயிடுச்சுன்னாங்க. சுஷ்மிதா எந்த கோயிலுக்கு வந்திருக்க? திறந்துருக்கா? சஷ்மிதா தானே கேட்டு திறந்துச்சு. உட்காந்துக்கோ, உட்கார், போகலாம். தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலபைரவருக்கு வந்து 27 மிளகு வச்சு சிவப்பு துணியில் வந்து முடிஞ்சு நீங்கள் விளக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத பண கஷ்டம், பணம் வர வேண்டியது, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து இந்த ஒரு விளக்கு போட்டிங்க அப்படின்னா சரியாகும்னு சொன்னாங்க. அதனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்புக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு எங்கள் ஊரில் இருக்க சிவன் கோயிலுக்கு போனேங்க. பாப்பு பார்த்திங்கன்னா போகும்போது ரொம்ப ஜாலியாக போனாங்க. எங்களுக்கு 1/2 hour பிஃபோரே கிளம்பிட்டாங்க. பட் வந்து அங்கே கரெக்டாக பூஜை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டாங்க. எழுப்பாட்டி பார்த்தீங்க, எந்திரிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்தோடனே பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா அவ்வளோ சேட்டை வர